கவாசாக்கி. இதுக்கு 3000 பேர் எழுதியிருக்கேன். ஷோரூம் பிரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம மாடிஃபை அப்படி இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துடும். வெடிக்குது, டப் 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 டப்னு வெடிக்குது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ராஜுபாய். இன்னும் பேர் வரலையா? ஓய்யோ அந்த இன்லைன் சவுண்டு, அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க வெரியோ வெரி. இங்கே பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் வீட்டில் இருக்கோம். ஸோ ஹெச்ஆரோட ZX 10R தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரீசெண்டாக வந்து அந்த 10Rல வந்து எல்லோரும் அவங்கவுங்க இன்ஸ்டா ஐடி எழுத சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட் ஸ்டார் ஏகப்பட்ட ஐடிஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஐடிஸை வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி ஃப்ரண்ட்லலாம் பாருங்கள். அடேங்கப்பா, எத்தனை ஐடி ப்ரோ, வேற மாதிரி. உள்ள ஒய்ஃப் இருப்பாங்கள்ல, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. என்னது அது? எழுதுங்க உங்கள் பேர். என் பேர் எழுத போகிறேன். இங்கே வாங்க. இது வாட்டர் வாஷ் பண்ணால் போயிடாதா எழுதுனா? நான் வாட்டர் வாஷ் பண்ணல, வண்டி எடுத்துருந்து. ஆனால் எப்படியோ ஒரு தடவை வாட்டர் வாஷ் பண்ணி தண்ணி பட்டா போவோம், நார்மல் தண்ணி பட்டா போகாது. அவங்க ஃபோம்லாம் அடிக்க மாட்டாங்களா? நான் ஃபோம் அடிக்க விட மாட்டேன், நார்மல் தண்ணி மட்டும் அடிங்க அப்படின்ட்டுவேன். சரி, அதனால டஸ்ட் அப்படியே இருக்கு. எங்கே எழுத? ராஜுபாய் ஃபேன். இங்கே எழுதவா? இங்கே எங்கன்னா எழுதுங்க. சரி, @6 foot rider ராஜுபாய். இன்னும் பேர் வரலையா? எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கு. ஏன் இந்த வண்டியிலலாம் வந்து என்னது ப்ரோ? சும்மா ரவுண்டு ஓட்டலாம் வாங்க. உண்மையாவா ப்ரோ? இரு ப்ரோ, சரி லாஸ்ட்டாக பண்ணுறேன். கொடுங்க ரைட் ஹேண்ட். இங்கே வந்து பாருங்க, இவர் டயக்ராம்லாம் போட்டு வச்சிருக்காரு. இது மேலே வந்து கிளியர் கோட்டா இல்லை ஃப்ராப் மாதிரி பண்ணுவீங்களா? இது கழிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு பண்ணிட்டு கிட்ட அப்படியே கழட்டி ஒரு இடத்துல ஒரு வால் ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில், ஆமாம், இந்த டேங்க் எல்லாமே அப்படியே கழட்டி அங்கங்கே தொங்க விட்டுருவீங்க. ரைட்டு, வேற மாதிரி. ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, சரி இப்படி இருக்கும், வாட்டர் வாஷ் பண்ணால் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபோம் பட்டா போயிடும், சோப் தண்ணி. ஓய்யோ, இங்கே பாரு கொச்சன்னு எத்தனை ஐடி. இது வரைக்கும் 3000 பேர் எழுதியிருக்கேன். 3000 பேரா? என் டார்கெட் 30,000 சொன்னேன். 30,000க்கு இடம் இல்லை. ஒரு 5000 6000 இருக்கும். இப்போ டேங்க் அந்த பக்கம் மட்டும் தான் இருக்குது. வேற மாதிரி ப்ரோ. ஆனால் சீரியஸா சோவா இது எவ்வளோக்கு ப்ரோ வாங்கினீங்க? இது ஆக்சுவலாக 18. இது வித்தவுட் ரோட் டேக்ஸ். ஓகே, ஷோரூம் ரோட் டேக்ஸ் சேர்த்துனா 21 அப்படி வந்துடும். அப்புறம் நம்ம மாடிஃபை அப்படி இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து வந்துடும். ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஷோரூம் மட்டும் 17.5. ஓகே, வாங்கி கிராஷ் கார்டு ஏதோ போடலையா? எதுவும் போடலாம், ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் வண்டி வெளியே எடுக்கிறது. சரி, ஆஃபீஸ்லேயே தான் நிறுத்திப்பேன். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன், அவ்வளோதான். அதுக்கு மட்டும் தான். இங்கே வெளியே எடுத்தாலே போலீஸ் பிடிச்சிருவாங்களே. அதெல்லாம் 2-3 டைம் மாட்டியிருக்கேன். 2 இல்லை 2-3 டைம் சைலன்ஸ் ஒரு டைம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ சும்மா ஒரு சவுண்டு கோசம் போட்டிருக்கு. இது ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கப்புறம் பார்க்கணும், கண்டிப்பாக எடுக்கணும் வீடியோ. எவ்வளோ வர வேலை இருக்கு. எங்க ஊர்லாம் இல்லை, இங்க சேலத்துலயே அதே தான் இல்லை. பாருங்க, எங்களை விட 4 மடங்கு அதிகம் சென்னையில. பெஞ்சாலும் அதிகமா வருது, வெயில் அடிச்சாலும் அதிகமா வருது. அது வேணா ஒத்துக்கிறேன். நம்மளதுல கொஞ்சம் கம்மி தான். இங்கேயும் வந்துடும் சீக்கிரம். எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க, வந்துடும் சீக்கிரம். ஃபேக்டரி நல்லா பில்டிங் கட்டிட்டேன்னா வந்துடும். 10R ஸ்டார்ட் பண்ணா ஏதோ சவுண்டு கேட்குறீங்களா? எப்படி இருக்குன்னு ஸோ கைஸ், ZX 10R பைப்பில் நமக்கு ஓட்ட தந்திருக்காரு. லாங்கெல்லாம் இல்லை, போலீஸ் பிடிச்சிருவாங்க. நான் இங்கே போயிட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு இப்படி வந்துடும். ஹைவேல நான் யூட்டர்ன் அடித்தா மாட்டிப்பேனே. சும்மா சவுண்டுக்கே பிடிப்பாங்க. சரி ரைட்டு, சரி நான் ஒரே ஒரு யூட்டர்ன்
கடவுளே. கவாசாக்கி அடேங்கப்பா பா, பவரை பாருங்க. வெரி ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி இருக்கு வண்டி? ஃபஸ்ட்டு கியரில் நான் ஒன்றுமே பண்ணல. ஓய்யோ அந்த இன்லைன் சவுண்டு வரா மாதிரி. தரையோட தரையாக இருக்கு வண்டி. ஃபுல்லாக படுக்கணும் போல். இப்படி படுக்கணும் போல் ஆக்சுவலாக. எப்படி இருக்கு பாருங்களேன். என்னண்ணா இப்படி இருக்கு வண்டி வேற மாதிரி. முதல்ல ZX10R ஓட்டுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கியர்லேயே 40 போயிடணும். நம்ம கொஞ்சம் சேஃபாகவே ஓட்டுவோம். வா, அது வெடிக்குதுங்க. டப்பு 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 டப்புன்னு. சீரியஸாங்க. ஆனால் வெறியாக இருந்தது வண்டி. ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஃபுட் பேக்ஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக லீன் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால ரேஸ் கமிட்டட் பொசிஷனாகவே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, முதுகு வந்து ரொம்ப வலிக்குது. அதே மாதிரி ஷோல்டர் பெயினும் லைட்டாக வருது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓவர் ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் வெறியாக இருக்குது வண்டி. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன்னே, ஒவ்வொருத்தவங்க சைன் போட்டிருக்காங்க பாருங்களேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவரோட லவ் தெரியுது அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்னால. சீரியஸ்லி ஒர்த்து. சீட்ஸ் நல்லா இருக்குது. பட் ஆனால் நம்ம ஹைட்டுக்கு வந்து கால் கொஞ்சம் ரொம்ப லிஃப்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக இருக்குது. பட் ஆனால் ஒவ்வொரு கியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்குது. டப்னு வெடிக்குது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, தார் மாதிரி. இங்கே பாருங்க, ஆன் பண்ணிட்டேன்னா அந்த நாய்க்குட்டி வரும் பாருங்களேன். இப்போ கிளச்சு ரிலீஸ் பாயிண்ட்லேயே வச்சுருக்காரு பைபிளை. ஓட்டணுன்னா கிளச்சு செட் ஆயிரும் போல். ஐயோ, ஃபுல்லாக லீன் ஃபார்வர்டாக ஆனும் போல். எனக்கு ஏதோ ஒரு ஜென்ரேட்டர் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலு. ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணுறேன். என்ன தப்பு பண்ணுறேன்னா, கீரை டப்புன்னு தேர்டு கீர்லேயே வந்து கீரை நிறையா கட் பண்ணிடுறேன். அது எனக்கே நல்லா தெரியுது. ஐயோ, ஷோல்டர் பெயின் தெரியுது, நல்லா தெரியுது. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங் இன் ZX10R. பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறியாக இருக்கு. ஆனால் இதை வச்சு இப்படி போயிட்டு அங்கே ஃபிகர் வந்துன்னா வண்டியா இது ஆத்தி. ஆனால் ரோட் ப்ரெசன்ஸ் வேற மாதிரி.
17 லட்ச ரூபாய்க்கு வருது. அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க வெரி. இங்கே பாருங்க அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்தையுமே நான் அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ZX 10R அப்பா என்னால் மூச்சு விட முடியலங்க, அந்த மாதிரி இருந்தது வண்டி. ஜென்ரேட்டர் மேலே உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ பவர் இருக்குது வண்டியில். இவ்வளோ பவர் சிட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. திஸ் கை இஸ் மென்ட் ஃபார், இந்த பயபுல இஸ் மென்ட் ஃபார் ரேசிங் அண்ட் ஹைவேஸ் தான். சிட்டிக்குள்ளெல்லாம் இந்த பையனை வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க இதோட பவரை.